ஷே பிஸ்டோ பிரமாசு 3 பேர் கணக்கு மறக்கா விதப்பாடு சேத்தூர்லேருந்து கணக்கு எழுதி கொடுத்துருப்பான். சரியா? சிவேரியில் எழுதி கொடுத்துருப்பான். ஜமீன் கொல்லங்கொண்டா கோட்டையில் எழுதி கொடுத்துருக்கான். எழுதி கொடுத்துன்னு கிடக்கான். வீல் சேரில் அவனும் எழுதிக்கிட்டே கிடக்கான். ஆனால் விடமாட்டார். புரிஞ்சுக்கோடா. ஜமீன் கொல்லங்கொண்டா காவல்துறை கேட்டுக்கோ. உனக்கு முற்றுப்புள்ளி பாயிண்டாக கொடுக்காரு. ஜமீன் கொல்லங்கொண்டா கோட்டை. புரியுதா? ராஜபாளையம் தாலுகா, தெக்குப்பாளையம் ராஜபாளையம் தாலுகா எல்லாம் ஜமீன் உள்ள கணக்கு பூரா தோண்டி எடுக்கலைன்னா அது எல்லாம் நீதிமன்றம் கொண்டு வந்து அடைச்சிடுவார். தெக்குப்பாளையம் ராஜபாளையம் கொண்டு வருவார். கொண்டு வரல கக்குவான். ஐயோ ஐயா சொத்து ஐயா கடவுள் சொத்து அப்படியுமா. ஏட்டா அப்புறம் எதுக்குடா கோர்ட்டில் வந்து சொல்லலையாடாமாங்க நீதிமன்றத்தில். ஐயோ நாங்கள் ஓட்டு போட்டோம் அவன் ஓட்டுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்தான், அந்த பேப்பரை கொடுத்தான், அதனால் நாங்கள் எழுதி கொடுத்தோம்மா. மந்திரி வந்தால் எழுதி கொடுத்தோம்மா, எம்எல்ஏ வந்தால் எழுதி கொடுத்தோம்மா, பஞ்சாயத்து போர்டு வார்டில் வந்தால் எழுதி கொடுத்தோம்மா, முதலமைச்சர் வந்து எனக்கு கூப்பிட்டு போய் மாளிகையில் உட்கார வச்சு எழுதி வாங்கிட்டு போயிட்டான். அதனால் பணம் சூட் கேஸ் நிறையா கொடுத்தான், அதனால் நாங்கள் வச்சுட்டோம், எழுதி கொடுத்துட்டோம், விதப்பாடு மறக்கான்னு எழுதி கொடுத்துருக்கோம். இத்தனை அமைச்சர்கள் இருந்தவர் பூரா நாங்கள் இப்படித்தான் எழுதி கொடுத்துருக்கோம். அவன் ஒப்புதல் கொடுத்துட்டான் முடிஞ்சு வாச்சு. கடவுள் இடத்துலேருந்து கணக்கு எடுக்கையில் கக்கிடுவான்ல. ஐயா சூஸ்கேடு அந்த பேப்பர் கொடுத்தாங்க ஐயா, நாங்கள் அதனால் எழுதி கொடுத்தோம். விதப்பாடு மறக்கா. அப்போ இவன் கேட்டு போட்டவன் பூரா உள்ளே வருவானா? கேட்டு போட்டவன் பூரா உள்ளே வருவான். நைய நறுங்க தட்டி எடுத்து போடுவார். புரியுதாடா? உழைக்கிற மக்கள், விவசாயம் பண்ணி சாப்பிட்ற மக்கள் % இருக்குது. 75% ஆட்டத்தில் இருக்கான். அப்படியே குலுக்கி விட்டு ஓடுதான். அந்த குழுக்களை நெரிச்சு விட்டு அடிப்பான். புரியுதா? கையில் லத்தி ஏந்திரம். புரியுதாடா? அதுக்கப்புறம் மாடு தார்காம்பு குத்துதில்ல, அதுவும் இருக்கும். அப்படியே வரிசைக்க தலையில் குத்துவான். ஆணுக்கு பெண்ணுக்கு குத்துவான், குத்தி தள்ளுவான். ஏண்டா நீதிமன்றம் கோர்ட்டு ஒன்று இருக்குன்னு தெரியல என்னடா? அதுதான் சொல்லுதான் இல்லை, வெளியில் ஓட்டு போடுறவன் கோர்ட்டாவது மயிராவது கிடக்கு அப்படின்னு. அப்போ என்ன காரணம்? வழக்கறிஞர்கள் நாங்கள் தூக்கி வச்சுருக்கோம், அதை நாங்கள் பார்த்து கொடுத்தோம்ங்க. அப்போ அந்த கொழுப்பு எடுக்கணும்ல, கொழுப்பு சரஞ்சரமாக கிடக்கிற கொழுப்பை தூக்கி எடுப்பார். முக்கால் சத்தியம். ஏப்பா நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு விட்டுருவோம், கணக்கு அவர் தான் எடுப்பார். அதுக்காக கணக்கு விட்டுறணும்ல. கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா, ஜட்ஜி ஆணும் வேணும். சேத்தூர் லைனில் ஃபுல்லாகவே மறக்கா விதப்பாடு எழுதி கொடுத்துருப்பான். இந்த கைலாசத்தை வரைக்கும் இருக்கப்பா மறக்கா விதப்பாடு. இந்த பின்னாடி ஒரு கிராமம் கிடக்கப்பா அமையப்புறம்னு சொல்லி எழுதி கொடுத்து ரைஸ் மில்காரன் பூரா வாங்கி சௌசாக உட்காந்து வீல் சேரில் உட்காந்து ஆட்டுதான். புரியுதா? கணக்கு துல்லியமாக போகல. ஒரு கணக்கு மாவட்டத்தில் எடுக்கல, அந்த அடுத்த மாவட்டம் அப்படியே எடுத்து தொடச்சி போயில அரசியல்வாதி, மந்திரி, எம்எல்ஏ, எம்பி இருந்தவன் பூரா உள்ளே தூக்கிடுவார். எம்பி எல்லாருமே தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். இப்போ எழுதி கொடுக்கான்ல, இந்த கணக்கில் தூக்குவார். புரிஞ்சுக்கோப்பா. சிவேரிலையும் மறக்கா விதப்பாடுன்னு எழுதியிருக்கான். புரியுதா? பாவநாசத்துலேயும் மறக்கா விதப்பாடுன்னு எழுதி கொடுத்துருக்கான் ஜமீன். புரியுதா? தூத்துக்குடி கயத்தாறில் இருந்தவனும் மறக்கா விதப்பாடு எழுதி கொடுத்துருக்கான். அந்த எழுத்து உள்ளே வரல அப்படின்னா வென்று குடும்பமே முடிச்சிருவார். புரியுதா? பத்திரப்பதிவு உள்ளவனை முடிச்சிருவார். இன்னும் தாசில்தார் விவோ இவங்களுக்கு நோட்டீஸ் போடணும்ல. நோட்டீஸ் போட்டால் அப்புறம் தானே இது கணக்கு வரும். படிப்பு என்னடா பூமி படிப்பு இல்லை காமுட்டா பேல அவன் அறிவட்டத்தனமாக ஒரு ஓட்டு முத்திரை வாங்கினான். உனக்கு எங்கடா அறிவு வச்சு அதிகாரி பூரா காமுட்டா பேலா. அது என்றைக்குனாலும் உட்காந்து கணக்கெடுப்பார். கடவுள் ஒன்று இருக்கா தெரியாமல் விளையாடுதியா? இல்லை முட்டா பேல மறக்கா விதப்பாடு எழுதியிருக்கானடா. உள்ள சிவன் கோயில் ஆலயம்லாம் இருக்கலடா, அதெல்லாம் பார்க்கலையாடா? கண்டார வழிமனை அரசியல்வாதி பேலே இவன் கீழேப்பா அதிகாரி பூரா முட்டா பேலை பாடுறா. நீதிமன்றம் கிடக்குன்னு இப்போ விட்டு இல்லை. இப்போ நீதிமன்றத்துக்கு எப்படி தூக்குற? நீதிமன்றத்துக்கு பூரா போய் அங்கே குளப்படியில் கிடக்கு. பூரா பார்த்தா ஒவ்வொரு கோர்ட்லேயும் 500 லாயர் 1000 லாயர் வீசி கொண்டே போகிறான். ஐயோ பூமியை அழிக்கிறதுக்கு உள்ளே நிற்கான் நீதிமன்ற கோர்ட்டில். வெளியில் 1558 சேட்டை பண்ணி அழிக்கான். எத்தனை உயிர் பலியாக இருக்கான். எப்பா விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேர் போடுதான். ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆடு மாடு கோழி பறவைகளை இறைச்சி போட்டு பிரியாணி போட்டு கொடுத்துட்டான். வனவிலங்கு சட்டத்தில் போட்டு அவனை எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடப்பா. காவல்துறை நீ எஃப்ஐஆர் போடு. காணொலியில் விட்டுட்டான் முதலமைச்சர். எந்த முதலமைச்சர்? தாய் இந்தியா நாடு முழுவதும் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர். இப்போ பிரியாணி ஆடு மாடு கோழி பறவைகளை விலங்கு வனவிலங்கு சட்டம், அந்த சட்டத்தில் பிரியாணி போட்டிருக்கான். அதை நீ கண்டிப்பாக நீதிமன்ற கோர்ட்டுக்கு சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட்டு உளவுத்துறை தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகாரி இருக்கையில் கணக்கு காவல்துறை அதிகாரி நீயும் சிபி ரிப்போர்ட் வச்சுட்டு அதை கோர்ட்டில் தாக்கல் பண்ணிடு. இப்போ பிரியாணி போட்டிருக்கான்ப்பா. இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வியாழக்கிழமை. சரியா? புதன்கிழமை பிரியாணி போட்டு 2 கையை வீசி பேண்டு சட்டையை மாட்டி பிரியாணி உயிர் பலி அடித்து கொடுத்துருக்கான். இதுதான் முதல் கணக்கு. நீதி அரசர் போட்டார்ப்பா. நீதிபதி சர்ச்சி கணக்கு எழுதிட்டார்.
பிரியாணி போட்டிருக்கான்ப்பா, ஆடு மாடு கோழி பறவைகளை அடித்து பிரியாணி போட்டு போகிறான். வனவிலங்கு சட்டத்தில் அரசியல்வாதி தமிழ்நாடு முதலமைச்சரை கணக்கை பட்டியல் போட்டு ஏற்று கோர்ட்டில் முக்கால் சத்தியப்பா.